அந்த 4 வருஷத்துக்கு கவரானாயிடுது அவங்களுக்கு சாதகமாக இருந்து அதை நீட்டி போக வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அந்த கொஸ்டின் கேட்டுருக்கோம். இல்லை அது உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க காலேஜுக்கு தான் அது இல்லாம உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மன்னர் சிலைக்கு மாலை போடாம ஃபைனல் அப்புறது அதோட உச்சமே அதுதான். எங்க கல்லூரி ஆயிடுச்சு அதுதான். இப்போ எங்களுக்கு இப்போ கவராநாயுடுக்குள்ள மெம்பர் போட விட்டாங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணிடுவோம். உள்ள கவராநாயுடு மெம்பர் வரக்கூடாதுன்றதுக்காக மெம்பர்ஷிப்பே 50,000 கொண்டு போய் வச்சுட்டான். 261 ரூபா இருந்த மெம்பர்ஷிப்பை 50,000 ரூபா இருக்கா மெம்பர் போட்டு தரேன் அப்படின்னு கவராநாயுடு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு மெம்பர் கிடையாது அப்படின்றான். அந்த மெம்பரை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க தேர்தலே நடத்தினாலும் கம்மவார் தான் டாமினேட் அதிகம்னால அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே இல்லாமல் அது அந்த மெம்பர்ஷிப் வந்து நான் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நாங்கள் உள்ள மெம்பர்ஷிப் ஏற்றி நியூட்ரல் பண்ணிடுவோம். அதே உள்ளே வந்து வரவிடாமல் பண்ணாமல் அதுக்கு தான் செக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் செக்கு பக்காவாக செக்கு வச்சுருக்காங்க. யாரும் கவரம் வந்து உள்ள கேஸ் நடந்துங்க 16 வருஷமாக இது வரைக்கும் மாலை போட விட்டுட்டு என்ன இந்த வருஷம் தான் லாக் பண்ணுறாங்க. அது வரைக்கும் வந்து கல்லூரி நம்மள தான் இருக்கு. இப்பயுமே அது ஒரு பயம் வந்து தேங்காய் நாய் அன்னைக்கு பைதாவிலேயே அவர் ஐயா என்ன செஞ்சிருக்காரு. ராமதாசன் ஒரே விஷயம் தான். அவர் ராமதாசன் ஓனர் அவர் என்ன செஞ்சிருக்காரு 40 + 30 + 30 அப்படின்னு சொல்லி பைதாவிலே ஏற்றிட்டாரு. கௌரவ நாயுடு 30 வந்து கம்மவாறு 30 வந்து வெள்ளப்பனாயுடு. நம்ம நாயுடு தான். அவங்க அவங்க ஆளு ஏன்னா ஒரு ஆளாக பேசுங்க. ஒரு ஆளாக அதாவது நீங்கள் பெருசுன்னு எதில் கேட்குறீங்க? பணத்துலையா? பணபலத்தில் வந்து அவங்க ஒரே ஒரு விஷயம் தான்மா. நம்ம கௌரவ நாயுடு வந்து என் தோல்ல துண்டு இருந்தா போதும். கௌரவத்துக்காக எதையும் காணாம நம்ம ஏரியாவில் அப்புறம் உசுரமட்டி அங்கிட்டு பூரா ஜமீனாக இருந்தோம். அதனால இப்போ கௌரவ நாயுடு வந்து அப்படியே இதாகி நெட்டுக்கிடுச்சு. இவங்க வந்து அந்த தேனி ஏரியா பூரா அப்பயுமே இது பண்ணி வளர்ந்துட்டாங்க. இதான் நடந்தது. அது பலிக்கா நாயுடில் தான் எல்லாமே உட்பிரிவாக வருது. அதில் தான் உட்பிரிவு எல்லாமே வருது. உட்பிரிவு வந்து வெள்ளமா நாயுடு இப்படி எல்லா நாயுடு வருது. ஆனால் கம்மா வந்து நம்ம உட்பிரிவிலே வராது. கம்மா வந்து நாயுடுவே கிடையாது. அவங்க வந்து தெலுங்கினம் தான். தெலுங்கினத்திலே மாற்று இனம். அவங்க நாயுடுவே கிடையாது. ஆனால் நம்ம பட்டத்தை போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு நாய்க்கர் வர மாட்டாங்க, நாயுடு வர மாட்டாங்க. வடிகரில் வந்துடுறாங்க. அம்மா இன்னைக்கு வடிகரில் வர்றதுனால தான் நம்மளோட பிறகு அவங்க எடுத்துறாங்க. அவங்க படிப்பு நல்லா வருது. வடிகர் தான் அது நம்மளோட நம்ம தான் வடிகர்னு அவங்க போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு வடிகராக வந்துடுது. நம்ம சீட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸு 1999 15 ஆட்சி மன்ற கொடுத்தாங்க. அதில் 6 வந்து கௌரவ நாயுடுக்கு, 5 வந்து கம்மவாருக்கு, 4 வெள்ளமா நாயுடுக்கு. இப்படி தான் ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. இன்னைக்கு 90% ஆட்சி மன்ற கொடுக்குறது கம்மவார் மட்டும்தான். கம்மவார் அதை அந்த டாமினேஷனை உடைக்கணும். இல்லை உடைக்கணும் மீன்ஸ் நம்மளோட தான் அதிகப்படுது. இவங்களை திரும்ப அழைக்கிட்டு நாளைக்கு நாங்கள் வரணும்னா அதை ரிட்டர்ன் கொஸ்டினுக்கு பதில் வாங்கி அப்படி அப்படி ஒரு ஐடியா. இல்லை நான் தான் 2 பேர் மட்டும் முடிஞ்சு தான் வந்திருந்தேன். சரி வந்துட்டு நாளைக்கு வந்து நீங்கள் அவங்க என்ன ஓரலாக சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டுருக்கோம். சரி சொல்கிறது நம்ம கேட்டுக்கலாம். அது கொடுக்குறோன்றாங்க. அதை வாங்கி கொடுத்துருவாங்க. எதுக்கு பேசி வந்து அவங்க கேட்டுருக்கேன்றாங்க. அப்போ எல்லாமே வந்து தான் இல்லைன்னா செயல்படும். 2 பேர் கேட்டால் சரி வராது. எல்லாருமே வந்துடும். இங்கே வந்து பொறுத்தளவில் எந்த ஏரியாவில் கவர்ன அதிகமாக இருக்காங்க? மதுரை சட்டமன்ற தொகுதி வந்து அந்த வெற்றியை நிர்ணயிக்கிறதே கவர்னர். அப்போ
ப்ளஸ் 70-80,000 பேர். மக்கள் தொகையில் கௌரவ நாயுடு தான் ஜாஸ்தி. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,000 கௌரவ நாயுடு மக்கள் தொகையில் ஜாஸ்தி, பணப்பலத்தில் கம்மி. அவங்க பணப்பலத்துலேயும் படிப்புலேயும் ஜாஸ்தி. நம்மளும் இருக்கோம், ஆனால் அந்தளவுக்கு ஒரு யூனிட்டிக்குன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்ககிட்ட கொஞ்சம் யூனிட்டிக்கு இல்லை. அவங்கள்ட்ட அந்த யூனிட்டி இருக்கனால அதாவது கௌரவ நாயுடு கூட தானம் தர்மம் செஞ்சு கோயில்களை கட்டி அப்படியா? ஆமா, கௌரவ நாயுடு வந்து மிகப்பெரிய தான தர்மம் செஞ்சே வாழ்ந்துட்டாங்க. ஆமாம், பொதுமக்களுக்கு சேவை பண்ண இது பண்ணவே நிறையா தரணும். என்ன இதுன்னு மட்டும் சொல்லிடுங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி. சரி. என் பேர் பாஸ்கர். இது ரிட்டர்ன் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எதில் கான்ட்ரவர்சியாக கொடுக்குறாரோ அதை எடுத்து அப்படின்னு பேஸ் பண்ணுறோம். நீங்கள் இருக்கும்போது அது முக்கியமாக வந்து மன்னர் கல்லூரி அன்றைக்கி மூணுனது சொல்கிறீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டுருவோம் அவங்கள்ட்ட. என்ன வச்சுருக்கீங்க, கம்மவார் நாயக்கருக்கு எவ்வளோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். அந்த இதை எவிடன்ஸை வாங்கி நம்ம அது அந்த காலேஜை வந்து யாரும் விலைக்கு வாங்க முடியாது. அது வந்து ஒரு நாயுடு சமுதாயத்துக்கு பாத்தியப்படுது, 3 நாயுடு சமுதாயத்துக்கு. அதை எப்படி ஆக்கிரமிக்கிறாங்கன்னா மெம்பரில் கூட வந்துடுது. நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் வெள்ளமனை இருந்து இது வரைக்கும் எனக்கு என் சர்வீஸுக்கு நான் கேள்விப்படவே இல்லை. இருக்காங்க சமையல் திருமணத்தில் நிறையா இருக்காங்களே. அது ஃபுல்லாக வந்து அவங்க வெள்ளமனை ஆலங்குளம், அச்சம்பட்டி, அந்த இது பூராங்க அந்த ஜோன் பூரா அந்த முனியாண்டி கோயில் சாமி போடுறாங்கல்ல, வேர்ல்டு லெவலில் முனியாண்டி விலாஸ் இருக்குல்ல, அந்த அவங்க தான் கோபாலபுரம், புதுப்பட்டி அந்த ஜோன் முனியாண்டி விலாஸ்னா 48 கிராமம் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தும் அவங்க வந்து ஃபுல்லாக ஹோட்டல் தொழில் மட்டும்தான், பெரும்பாலும் ஹோட்டல் தொழில் தான். இப்போ ஒரு இதுக்கிட்ட இப்போ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல அந்த சைடு. அவங்களாம் எப்படி 2 தாலி கட்டுவாங்களா எப்படி? இல்லை சிங்கம் அம்மவார் மட்டும்தான் ஒத்தத்தாரு. இன்னொன்று பொண்ணுலாம் முதல்ல மற்றவங்க எடுத்துக்கிறாங்க. யாருக்கு இது எப்படி கிடைக்குது அது இப்போ ஜாதி விட்டு இங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்டு போகிறது ஒரு இந்த ஏரியாவில் எடுக்க மாட்டாங்க. அம்மவார் எடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க, எடுத்துக்கிறாங்க, எடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. பையன் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. அது ஏதோ கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு அத்துக்கிட்டாங்க. வேண்டாம், நம்ம பொண்ணு கொடுக்கவும் வேணாம், எடுக்கவும் வேண்டாம். அப்படி தான் இருக்குது நிலைமை. நம்ம பிள்ளைங்களுக்கு கௌரவ நாயுடு பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு மரியாதையே இருக்காது. அவங்களோட கல்யாணத்துலேயோ விசேஷத்துலேயோ எதுலேயுமே கௌரவ நாயுடு பிள்ளைங்க இப்படி தான் ஏறி இறங்க தான் பார்ப்பாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த நாட்டாப்பட்டில் வெள்ளமலை நாட்டில் 3 கலெக்டரே இருக்காங்க. வெள்ளமலை நாட்டாப்பட்டி விஷயம் ஆளாம்பூர் 600 குடும்பம் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறீங்களா எல்லாரும்? அவெல்லாம் படிக்க வைக்கிறோம், அதாம்மா பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரே குறிக்கோள் தான். அந்த என் பையன்லாம் டாக்டர் படிக்கிறான், விடவே கூடாதுன்னு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். படிக்க வைங்க. மேடம் சொந்த ஊர் மேடம். எனக்கு எங்களுக்கு மதரோட நேட்டிவ் வந்து உடம்பட்டு சைடு. அப்போ நாங்கள் செட்டில் ஆனது அப்பா வேலை பார்த்ததுனால பள்ளியில் வந்து செட்டில் ஆகிட்டோம். பள்ளியில் ஃபுல்லாக பள்ளி நம்ம நிறையா இருக்காங்க. நிறைய இருக்காங்க. நிறையா ஆயப்பட்டிக்கு சத்திரப்பட்டி ஜமீன்லாம் நம்ம சொந்தக்காரங்க. அதான் அந்த இதில் இருந்திருக்கோம். நம்ம அந்த மம்மதிலேயே நிறைய விஷயங்களை விட்டுட்டோமோன்ற ஒரு நம்மளுக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆயப்பட்டி ஜமீனாவும் இருக்காங்க. ஜமீனா அது மாதிரி நெய்கரப்பட்டி பாப்பம்பட்டிலே ஜமீன். ஆமாம், பாப்பம்பட்டி நாய் தான், ஜமீன் தான். நான் பாப்பம்பட்டியில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தேன். இப்போ அழகர் கோயில் திருவிழாவே நம்ம ஜமீன் போகாம அங்க கொடியேற்றம் நடத்த மாட்டாங்க இன்னைக்கு வர. அதான் விட்டுருச்சுங்க, பெருங்காயட்டப்பா மாதிரி மறந்துட்டு இருக்கோம். ஆமா, அவன் தலையெடுத்தவங்களாம் நம்மள்கிட்ட விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம பசங்கள்கிட்ட விட்டுருக்காங்க. வந்துடும், இனிமேல் வளர்ந்து 3 ஜமீனுமே நம்ம தான். 100 நம்ம அதில் தொட்டப்பா 500. சரிங்கம்மா, சரி, நன்றி. இப்போ நீங்கள் இப்போ 302 டிஜிட்டல்
பேசுகிறேன் நான் எனக்கு ஒரு காரணம் வேற என்ன பண்ண அதாவது எங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கூட்டினதை வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் ஒன்று, அதுக்கடுத்து அது உள்ள நாங்கள் மெம்பராக கேட்டு ஒரு கடிதம்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆகிற காரியத்தை பார்ப்போம். சரிங்க. நமக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் எதுவும் செஞ்சுருக்காங்களா, எழுதிக்கிறது கொடுத்துருக்காங்களா, இல்லை பவர் கொடுத்துருக்காங்களா, பண்ண முடியாது. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் 90% போடுறீங்க? வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேளுங்க. அதை கேட்போம். சரிங்கம்மா சரிங்க. நான் வந்து இதுன்னு சொல்லிக்க வேண்டாம், நான் சொல்லிக்க மாட்டேன். இப்போ நம்ம இதில் சொல்லிட்டேன் நான். ஆமாம், அது வெளியே ஆட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஏன்னா நம்ம அதில் அப்படி செயல்படுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் அதை சொல்லக்கூடாது. கொண்டு வந்துடுவாங்க. அதுக்காக சார். சரிங்க. அது கொஞ்சம் அப்படியே நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே உள்ள வேலைவாய்ப்பில் அவங்க தான் போட்டுருக்கோம். 90% கம்மாகும். லெக்சராக நம்ம பிள்ளைகளை சேர்த்து விட்டுறலாம். பிஜேபி மாநில துணைத் தலைவராக இருக்குங்க. சரி சார். சரிங்க மேடம். ஏதோ ஒரு விருப்பம்னா கேட்குறேன். கண்டிப்பாக ஏதாவது சொல்லுங்கள். நன்றி மேடம். சரி சார். ஆரம்பி. போய்ட்டு கொஞ்சம்